ஆமாண்ணே, நம்ம இன்னைக்கு இது பத்தி பாட போறோம். அதுவா, நம்ம கர்த்தர் யாருன்னு சொல்லி பாட போறோம்பா. கர்த்தாவே கர்த்தாவே என்ன கூப்பிட்டு நமக்கா கர்த்தரத்தில போங்கனே. நல்லா கேட்டப்போ நமக்கு தெரியும் தான். ஆனா ஒரு ராஜா இருந்தானா, அவனுக்கு பெரிய எகிப்து தேசத்தை ஆள தெரியுமா, இஸ்ரவேல் ஜனங்களை ஒதுக்க தெரியுமா. ஆனா என்ன கேட்டான் தெரியுமா? ஓ, பார்வோனை பத்தி சொல்றீங்களா? பார்வோன் அப்படி என்னதான் கேட்டான்? கர்த்தரா, அது யாரு? அவரே எல்லாம் எனக்கு தெரியாதுப்பா நான் சொல்லிட்டான். ஆமா, நமக்கு தான் தெரியுமே. பாடிடுவோமா? ஆமா, பாடிடுவோமே. இப்படி கேட்டுவினே நம்ம ஆண்டவர் விட்டுருவாரா என்னே? அது எப்படி? கர்த்தாவே கர்த்தாவே எனக்கு ஹெல்ப்பானுக்கான சொல்ல வைக்க மாட்டாரு. ரெண்டே ரெண்டு வார்த்தையை தான் அனுப்பினார். உடனே அவன் மோசேயை கூப்பிட்டு, யப்பா இந்த தவளையெல்லாம் போகும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொடுக்கப்பான்னு சொன்னான். சொன்னானா? சொன்னானா? ஆமா, ஆமா. சொல்றேன். 3, 4, 5, 6 வாதைகள் அனுப்பினார். 7வது ஒண்ணு அனுப்பினார் பாரு. அது என்ன 7வது வாதம்? நான் சொல்றேன். அது வரைக்கும் பார்க்காத கல் மழை அனுப்பினார். வானத்திலிருந்து கல் மழை விழுந்துச்சாம், தரையிலே அக்கினி மழை ஓடிச்சாம். என்னது, இப்படி ஒரு மழையா? கேட்டதே இல்லையே. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த ஊர்ல மட்டும் மழையும் இல்லையா, அக்கினியும் இல்லையா. உடனே நம்ம ஆளு பார்வோன் என்ன சொன்னான் தெரியுமா? அப்படி என்னதான் சொன்னான்? இனி நீங்க போவதற்கு எந்த தடையும் இல்லப்பா. நானும் என் ஜனமும் துன்பார்கள். ஆனா கர்த்தரோ அவர் நீதியுள்ளவர். அப்போ அவன் உங்களை எகிப்தை விட்டு துரத்தியே விட்டுருவான்னு சொன்னான். இஸ்ரவேல்
பஸ்காட்டு குட்டியை போட்டு அந்த ரத்தத்தை வசத தெளிச்சாங்கல்ல, அந்த ராத்திரி கர்த்தர் எகிப்தியர் எல்லாரோட வீட்டிலும் முதல் பேரையெல்லாம் கொண்டு போட்டார். அப்போ நடுராத்திரி எல்லா எகிப்து வீட்டிலும் ஒரே உப்பாரிதான் போல. இப்போ வாச்சு விட்டானா? நல்லா கேட்டப்போ நீங்க சொன்னபடியே போய் கர்த்தரை ஆராதனை செய்யுங்க, போங்க போங்கன்னு சொல்லி துரத்தியே விட்டுட்டான். யாருக்கு? கர்த்தருக்கு. யாருக்கு? கர்த்தருக்கு. ஆமா, அவன் கூட இருந்தவங்க சொன்னாங்க, ஐயா அவனுங்க உங்களை ஏமாத்திட்டு ஓடி போயிட்டாங்க, அவனுங்க இனி திரும்பி வரவே மாட்டாங்கன்னு சொன்னாங்க. விட்டானா நம்ம ஆளு? அது எப்படி? எடுத்தான் பாரு ரதத்தை, விட்டான்னு பாரு ஓட்டத்தை. வந்து பிடிச்சானா என்ன? வந்து பார்த்தா அந்த பெரிய செங்கடலை ரெண்டாய் வச்சிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்க அதுக்கு நடுவுல நடக்கிறாங்க. என்ன சொன்னா தெரியுமா? நான் தொடருவேன், பிடிப்பேன், மேற்கொள்ளுவேன். என்னோட ஆசை அவங்க கிட்ட திருப்தி ஆகும்னு சொன்னார். அச்சோ, பிடிச்சிட்டானா? விட்டு வாராங்க நைட் ஃபுல்லா பக்கத்துல வராம நடுவுல நின்னுட்டு அம்மா ஒரு பார்வை பார்த்தாரு பாரு. ரதத்தோட வீல் எல்லாம் கழண்டு போச்சு. அவன் கூட இருந்தவங்க சொன்னாங்க, ஐயா நம்ம ஓடி போயிடுவோம், கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் செய்யறாருன்னு சொன்னாங்க. திரும்பி போறதுக்கு அவருடைய ஆசை நிச்சயமா என்ன? அதானே என்ன ஆசை திருப்தி ஆகணும்னு சொன்னானே, கஷ்டப்பட்டுட்டே ஃபாலோ பண்ணான். கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? விடிய காலம் வந்தவுடனே கடல் திருப்பி மூடும்படி செய்தார். பார்வோனும் எல்லா ரதங்களும் எல்லா சேனையும் நல்லா உப்பு தண்ணி குடிச்சுட்டே முங்கி போயிட்டாங்க. Jaya
பிள்ளைகளே, சத்ரு உங்களை பயப்படுத்துறானா? தொடர்ந்து வரானா? நீங்க பயப்பட வேண்டாம். ஒன்று மட்டும் செய்யுங்கள். நான் கர்த்தரின் நாமத்தை உயர்த்துங்கள். அவர் உயர சத்ருவின் அழிவும் சீக்கிரமாயிருக்கும். கர்த்தருக்கு